பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் மாநாடு. மக்காச்சோள விவசாயிகளுக்காக களமாடி 1% செஸ் வரியை நீக்கி தந்த துரை வைகோ அழைக்கிறார். செப்டம்பர் 15 திருச்சி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். தெலங்கானா மாநிலம் ஜகத்தியால் பகுதியை சேர்ந்தவர் ரம்யா. இதில் அந்த இளம்பெண்ணின் வாழ்க்கை நலன் கருதி அவரது பெயர் மட்டும் மாற்றப்பட்டுள்ளது. 20 வயதான இவர் அங்குள்ள தனியார் கல்லூரியில் படித்து வருகிறார். இந்நிலையில் ரம்யாவுக்கு கடந்த சில நாட்களாக உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அவர் மருத்துவமனைக்கு சென்று பரிசோதனை செய்து பார்த்தபோது அவர் டைபாய்டு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது. இதனிடையே ரம்யாவின் உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமடைந்ததால் கடந்த 6ஆம் தேதியன்று கரீம்நகரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு மருத்துவர்கள் கண்காணிப்பில் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் கடந்த 10ஆம் தேதியன்று ரம்யா அனுமதிக்கப்பட்டிருக்கும் அறைக்கு அந்த மருத்துவமனையில் வேலை பார்க்கும் ஊழியர் ஒருவர் வந்துள்ளார். அப்போது அவர் ரம்யாவுக்கு ஊசி போட வேண்டும், நீங்கள் அனைவரும் வெளியே காத்திருங்கள் என கூறியுள்ளார். அதன்படி அப்பெண்ணின் பெற்றோரும் அறைக்கு வெளியே சென்று காத்திருந்தனர். அந்த நேரத்தில் தனது கோர முகத்தை வெளிக்காட்டிய அந்த நபர் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை துணியால் மறைத்துவிட்டு ரம்யாவுக்கு மயக்க ஊசி போட்டுள்ளார். அதன் பிறகு அங்கு யாரும் இல்லாத நேரம் பார்த்து மயக்கத்தில் இருந்த ரம்யாவை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார். இதையடுத்து அந்த நபர் அறையிலிருந்து வெளியே சென்றவுடன் ரம்யாவின் பெற்றோர் உள்ளே சென்று பார்த்தனர். அப்போது தங்களது மகள் மயங்கிய நிலையில் அலங்கோலமாக கிடந்ததை அனைவரும் பார்த்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த ரம்யாவின் பெற்றோர் அங்கிருந்த மருத்துவமனை ஊழியர்களிடம் தற்போது வந்து சென்றவர் யார் என்று கேட்டு வாக்குவாதம் செய்தனர். ஆனால் அங்கு நிலைமை கைமீறி போனதால் இச்சம்பவம் குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் பேரில் போலீசார் உடனடியாக தனியார் மருத்துவமனைக்கு விரைந்து வந்து அங்கிருந்தவர்களிடம் விசாரணை நடத்தினர். அப்போது இந்த கொடூர செயலில் ஈடுபட்ட அதே மருத்துவமனையில் லேப் டெக்னீஷியனாக பணிபுரியும் மகாராஷ்டிராவை சேர்ந்த தட்சிணாமூர்த்தி என்பதும் அவர் மதுபோதையில் இளம்பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்ததும் தெரிய வந்தது. தொடர்ந்து தட்சிணாமூர்த்தி வைத்திருந்த செல்போனை சோதனை செய்தபோது அதில் ஏராளமான ஆபாச படங்கள் இருந்துள்ளது. போலீசார் மேற்கொண்ட தீவிர விசாரணைக்கு பிறகு தட்சிணாமூர்த்தி மீது வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.